ஆன்மீக அன்பர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 70வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். ஜீவன் இம் மாயை அதனில் முக்தனுக்கு அருளில் ஜீவன் முக்தன் நடுவோவின் மேவலிற் ஜீவன் தனக்கு அந்த அருளும் மெய் முக்தன் தனக்கு மாயையும் இல். ஜீவன் முக்தனுக்கு ஏரியின் கரை மீதிற் நிகழ்ந்திடுவோனைப் போல் தோன்றும். ஆவது நாகம்கண் கரிதுதிகை அறிதல் போல காகம்கண் மணி போல். ஆக இந்த பாடல் எதை விளக்க வருகிறது என்று சொன்னால், ஜீவன் அதனுடைய அது உணர்கின்ற பொருளையும் ஜீவன் முக்தன் உணர்கின்ற பொருளையும் பரமுக்தன் உணரக்கூடிய பொருளையும், அதிலும் குறிப்பாக ஜீவன் முக்தன் 2 விதமான பொருள்களையும் உணர்கின்றான். அதற்கு தகுந்த உவமையையும் கூறி இவர்களுடைய அந்த புசிக்கக்கூடிய தன்மையை கூட விளக்குகிறது. சரி, பாடலுக்குள் செல்வோம். முதல் வரியாகிய ஜீவனிம் மாயை அதனில் முக்தனுக்கு அருளில் ஜீவன் முக்தன் நடுவோவின். ஜீவன் இம் மாயை அதனில் என்பது ஜீவனானவன் இந்த மாயை அதிலே இருந்து கொண்டு இந்த மாய விஷயங்களை புசித்து கொண்டிருக்கின்றான் அல்லது அனுபவித்து கொண்டிருக்கிறான் என்றும், அதுக்கு அடுத்தது முக்தனுக்கு அருளில் என்பது இங்கே பரமுக்தனை குறிக்கின்றது. அந்த பரமுக்தனானது அருள் புசிப்பிலே இருக்கின்றான் என்றும், முதல்வடியினுடைய பிற்பகுதி ஜீவன் முக்தன் நடுவோவின் என்பது ஓவின் என்பது அகரம் உகரம் என்றும் அது 2 நிலையை குறிக்கிறது. ஆக ஜீவன் முக்தன் இந்த அருள் மாயை ஆகிய 2ஐயுமே புசிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றான் அல்லது புசித்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த விஷயத்தை குறிப்பிடுகிறது. அதுக்கு 2வது வரி மேவலிற் ஜீவன் தனக்கு அந்த அருளும் மெய் முக்தன் தனக்கு மாயையும் இல். இங்கே மேவல் என்பது பொருந்தி இருக்கின்ற, ஜீவன் தனக்கு அந்த அருளும், மேவலிற் ஜீவன் தனக்கு அந்த அருளும் மெய் முக்தன் தனக்கு மாயையும் இல். இல் என்றால் இல்லை. முதல் வரி ஜீவன் தனக்கு அந்த அருள் இல்லை, அதற்கு அடுத்தது மெய் முக்தன் தனக்கு மாயையும் இல்லை. ஆக மெய்முக்தன் மாயையை புசிக்க மாட்டான், ஜீவனானவன் அந்த அருளில் பொருந்தி இருந்து அவற்றையெல்லாம் புசிக்க மாட்டான் என்கின்ற இந்த கருத்தை சொல்லுகிறது. அதற்கு அடுத்த வரி ஜீவன் முக்தன், ஜீவன் அருளை புசிக்க மாட்டான், மாயையை புசிப்பான். முதல் வரியிலே மாயையை புசிப்பான். எதை புசிக்க மாட்டான் என்று சொன்னால் அருளை புசிக்க மாட்டான் என்றும், அதுக்கடுத்து மெய் முக்தன் தனக்கு மாயையில். முதல் வரியிலே முக்தன் அருளை புசிப்பான், எதை புசிக்க மாட்டான் என்றால் மெய் முக்தன் தனக்கு மாயையும் இல். மாயையை புசிக்க மாட்டான் என்று சொன்னது. அப்போ ஜீவன் முக்தன் எப்படி புசிப்பான் என்று அதுக்கு 3வது வரியில் ஜீவன் முக்தனுக்கு ஏரியின் கரை மீதிற் நிகழ்ந்திடுவோனைப் போல் தோன்றும் என்று கூறுகிறார். ஜீவன் ஒரு ஓமை கூறுகிறார். என்ன ஓமை என்றால், ஏரி கரை மீது நிகழ்ந்திடுவோனை போல் தோன்றும் என்பது, ஏரிக்கரையிலே நடந்து போகின்றவன் ஒரு புறம் தண்ணீர் இருப்பதை தெரிந்து கொள்வான், இன்னொரு புறம் பயிர் வகைகள் இருக்கும். ஏரிக்கரை ஓரங்களிலே பயிர் இருக்கும், இல்லை வேறு செடி மரங்கொடிகள் எல்லாம் இருக்கும். ஆக ஒரு பக்கம் மரம் செடி கொடிகளை தெரிந்து கொள்வான், இன்னொரு பக்கம் தண்ணீர் இருப்பது தெரிந்து கொள்வான். கரையின் மீது நடப்பவனுக்கு இந்த 2 விஷயங்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை இருக்கின்றது. அதை போல ஜீவன் முக்தனுக்கும்
இந்த மாயை மற்றும் அருள் ஆகிய இரண்டையும் தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் என்கின்ற வகையிலே இந்த உதாரணத்தை கூறுகிறார். மேலும் கூட சில உதாரணத்தை கூறுகிறார். 4வது வரி, ஆவது நாகம் கண் என்றார். அதுவே நாகத்துக்கு காது இல்லை என்று சொல்வார்கள். ஆக தன்னுடைய கண் பார்வை வைத்தே இரண்டையும் ஒளி ஆக காட்சி சத்தமாகிய இரண்டையும் உணர்கின்றது. அது கண் வழியாக உணர்கின்றது என்று குறிப்பிட்டு, அந்த நாகத்தினுடைய கண் எப்படி இரண்டையுமே சத்தத்தையும் வெளிச்சத்தையும் அது காட்சியையும் உணர்கிறதோ அதே போல என்றும், அதுக்கடுத்தது கரி துதிகை அறிதல் போல். கரி என்றால் இங்கே ஞானை, துதிகை என்றால் அவற்றுடைய தும்பிக்கை. ஆகிய தும்பிக்கை, அதனுடைய மூக்கு தொடு உணர்வு மற்றும் வாசனை ஆகிய இரண்டையுமே அந்த மூக்கினால் உணர முடிகின்றது. ஒரு விஷயத்தை எங்கே ஒரு பக்கவாட்டில் ஏதோ ஒரு அரிப்புக்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும், ஒரு பொருளை எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தையும் அந்த தும்பிக்கை செய்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு பொருளினுடைய வாசனையும் முகர்ந்து உணர்கிறதே. ஆக இரண்டையும் எப்படி அந்த யானையினுடைய தும்பிக்கை உணர்கிறதோ அது மாதிரி ஜீவன் முக்தனும் இந்த இரண்டு நிலையும் உணரக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற அந்த உவமை கூறுகிறார். அடுத்தது காகம் கண் மணி போல் என்று. காகத்தினுடைய கண்மணி. ஆக நாம் மற்றும் எல்லா உயிர்களும் இரண்டு கண் வழியாக ஒரு காட்சியை நாம் எல்லாம் காணுகிறோம். வலதுபுறம் இடதுபுறம் என்ற இரண்டு கண் வழியாக காணுகின்றோம். ஆனால் காகத்தால் அப்படி காண முடியாது. ஒரே கண் வழியாகவே ஒரு கண் வழியாகவே எல்லாத்தையும் பார்க்க வேண்டும். அதனால் தலையை அசைத்து பார்க்கும். ஆக இந்த மாதிரி அதையும் கூட ஒரு உதாரணமாக கூறுகின்றார். ஆக இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்தமான விளக்கம் என்ன என்று சொன்னால், ஜீவனானவன் மாயை புசிப்பான், அருளை புசிக்க முடியாது. அதே மாதிரி பரமுக்தனானவன் அருளை புசிப்பான், இந்த மாயையை அவனால் புசிக்க முடியாது. ஆனால் ஜீவன் முக்தர்கள் இரண்டையுமே புசிக்கக்கூடிய வகையிலே இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய புசிப்பு அடிப்படையிலான வித்தியாசங்களை குறிப்பிடுகின்றார். மீண்டும் அடுத்த ஒரு பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.